பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இது நான் எடுத்து வச்ச கோட்டு இல்லையே. ஒருவேளை மல்லி இந்த கோட்டை போட்டு பார்த்திருப்பாளா? அவ போட்ட கோட்டை நான் போட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாளோ? அதனால நான் எடுத்து வச்ச கோட்டை மாத்திட்டு இந்த கோட்டை எடுத்து வச்சிருக்காளோ? என்னது மாப்பிள்ள கோட்டை பார்த்துட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. நடிக்க வந்தப்பவே தன்னை பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டவன் இப்ப தாலி கட்டிட்டு வந்திருக்கா. சொல்லவா வேணும்? என் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. அவ குடிச்ச காஃபி கப்ல எனக்கு காஃபி குடுக்குற அளவுக்கு போயிட்டா. அப்படின்னா அவ கோட்டையும் போட்டு பார்த்திருப்பா. மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. ஆனா மல்லி போட்டு பார்த்தது இந்த கோட்டை இல்லையே மாப்பிள்ள. இந்த ரொமான்ஸ் கிமான்ஸ்லாம் நமக்கு ஆகாது. இன்னைக்கு நம்ம கோட்டை எடுத்து போடுவா, அப்புறம் அவளோட புடவை எடுத்து என்னோட வார்ட்ரோப்ல வைப்பா. இவளை இப்படியே விடக்கூடாது. இனிமே இவ என்னோட எந்த பொருளையும் தொடக்கூடாது. எப்படி நிறுத்துறது இவளை? ஆஹா, மாப்பிள்ள ரொமான்ஸ் மூடுக்கு வருவாருன்னு பார்த்தா யூட்டர்ன் எடுத்து டென்ஷன் மூடுக்கு போயிட்டார் போல இருக்கே. அதான் சரி. சும்மா சுருன்னு அவளோட தன்மான காயப்படுற மாதிரி கேட்கிற கேள்வியில இந்த ரூம் பக்கமே அவ இனி வரக்கூடாது. மல்லி, மல்லி, ஐயோ மல்லி, மல்லி எங்க இருக்க? மல்லி, வரேங்க. என்னங்க என்னது இது? இது கோட்டு. ஸ்டூபிட். இது கோட்டைன்னு எனக்கு தெரியாதா? நான் போட்டுட்டு போக எடுத்து வச்ச கோட்டை நீ எதுக்கு மாத்தி வச்சிருக்க? அது நான் ஐயோ மல்லி, உனக்கு கோடி புண்ணியமா போகும். பயத்துல என் பேரு உளறி வச்சிடாதடி. ஐயோ கடவுளே. நீ இந்த கோட்டை போட்டு பாத்தியா? சொல்லு. போட்டு பாத்தியா? சொல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன். இந்த கோட்டை போட்டு பாத்தியா? ஏய், ஐயோ உன் முகமே சொல்லுத நீ இந்த கோட்டை போட்டிருக்கேன்னு. மரியாதையா பதில் சொல்லு. பூனை கண்ணை முடிருச்சுன்னா இந்த உலகம் இருட்டுன்னு நினைச்சுக்குமா? எனக்கு தெரியாம கோட்டை போட்டு கழட்டி வச்சிட்டா எனக்கு எல்லாம் தெரியாம போயிடும் நினைச்சியா? அப்படியெல்லாம் இல்லங்க. அப்புறம் எப்படி? அவன் கத்துறத கத்தட்டும், நாம செய்யறத செய்வோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படியே அவன் மனசு மாதிரியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இல்ல, தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைக்காத. என் வாழ்க்கைக்குள்ள எப்போ நீ வர முடியாது. என் வாழ்க்கைக்கு வெளியில தான் நீ எப்போ நிப்ப. முன்னாடி தாலி கட்டாம வெண்பாக்க அம்மாவா இருந்த, இப்ப தாலி கட்டினா அம்மாவா இருக்க போற. அவ்வளவுதான். தள்ளு. கைப்பட்டதை எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. நான் நினைச்ச மாதிரி ஒரு கலகம். கலகத்தோட முடிவுல ஒரு சுபம். என்ன பெரியமா சுபம்? அவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்களா? அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மண்டை மேல சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதா நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. நீங்க கேட்டீங்களா? ஐயோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத.
அவர் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவர் அப்படிதாண்டி பேசுவாரு. நீ விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்டவ. நீ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூடாது. அப்ப என்ன சூடு சொரணை இல்லாம அப்படியே நிக்க சொல்றீங்களா? அஃப்கோர்ஸ் பேபி, அஃப்கோர்ஸ். நீ தப்பு பண்ணிட்டுமேன்னு நினைச்சு விலகியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். மாப்பிள்ளை தம்பிக்கு கோபம் தீர்ற வரைக்கும் உங்க 2 பேர்த்துக்குமான பேச்சுவார்த்தைங்கிறது சண்டையா தான் இருக்கும். நீ சாப்பிட கூப்பிட்டா கூட திட்டுதான் விழும். அதுக்காக நீ சாப்பிட கூப்பிடாமலாம் இருந்துடக்கூடாது. நீங்க பாரு புள்ள, இப்ப நடந்த சம்பவத்துல மாப்பிள்ளை தம்பி திட்டினதை நீ நினைச்சு பார்க்க கூடாது. நீ போட்டு பார்த்த கோட்டை மாப்பிள்ளை தம்பி போட்டு போனாரு பாத்தியா, அதைத்தான் நீ நினைச்சு பார்க்கணும். மாப்பிள்ளை தம்பியோட கோட்டை நீ போட்டது தெரிஞ்சா திட்டுவாருன்னு தானே நாம நினைச்சோம். ஆனா அந்த கோட்டை போட்டு போவாருன்னு நாம நினைச்சு பார்த்தோமா? நினைக்கல புள்ள. அப்ப அதுதான் பெரிய விஷயம். அத நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. உன் கைப்பட்டதை எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஆத்தா ஆத்தா ஆத்தா, உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. இப்ப மாப்பிள்ளை தம்பி திட்டினது ஒண்ணுமில்லாம போச்சா? இப்படிதான் புள்ள, எப்பவுமே மனசு சந்தோஷப்படுற விஷயத்த மட்டும் தான் நினைக்கணும். மாப்பிள்ளை தம்பி, நீ தொட்டதை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு நீ போட்ட கோட்டை போட்டு போனதை பார்த்தல, அதே மாதிரி அவருக்கே தெரியாம மாப்பிள்ளை தம்பி உங்ககிட்ட வந்துருவார் மல்லி. அதுதான் நடக்கும். இயற்கை விதி அதுதானே. கண்டிப்பா நான் சொல்றதுதான் நடக்கும். உங்களுக்குள்ள நல்ல பிசிக்ஸ் இருக்குது மல்லி. என்னது பிசிக்ஸா? அதான் இந்த கெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்களே. ஆனா உங்க 2 பேருக்கு இடையில ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது அதுக்கும் மேல. அதான் பிசிக்ஸ்னு சொன்னேன். ஐயோ இந்த வீட்டுல எப்ப என்ன நடக்கணும் தெரியலையே. விஜய், சொல்லுக்கா. விஜய் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். தோ வரேன்க்கா. வணக்கம் சார். வணக்கம். என்னக்கா? உட்காரு. என்ன விஷயம்க்கா? சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நம்ம ஒண்ணு நினைக்கும் போது நம்ம கையை மீறி என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த அன்னபூரணி போலீஸ கூட்டிட்டு வந்து நம்மள யோசிக்க கூட விடாம திடுதிப்புன்னு உன்னை மல்லி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாளே. ஆனா நீ மெச்சூர்டா நடந்துக்கிட்ட. தாலி கட்டினாலும் இவ என் பொண்டாட்டி இல்ல, ஒரு ஜட பொருள் தான்னு ஓப்பனா சொல்லிட்ட பாரு. உண்மையிலேயே நீ இதை இவ்வளவு புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதை விடுக்கா. அதை பத்தி இப்ப எதுவும் பேச வேணாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். புரியுதுடா. அவ மேல உனக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்தா நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு நீ நினைச்சு பாத்தியா? தோ நிக்கிறா பாரு, இவதான். அவளும் உன்னை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே தான் ஆசைப்பட்டோம். ஆனா என்னென்னமோ குழப்பம் நடந்து கடைசியில அது எல்லாத்தையுமே சுக்கு நூறா உடைச்சு போட்டு போயிட்டாளே அந்த மல்லி. புரியுதுக்கா. சாரி ரஞ்சிதா. சில சமயம் மன்னிப்பு கேட்டா கூட நடந்த விஷயம் எதையும் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்காம இருக்கிறது நல்லது. அதனாலதான் நான் உன்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா இப்ப அக்கா பேசுறதுனால நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதா. எனக்கு உங்க மேல வருத்தமே இல்ல மாமா. நீங்க என்ன செய்வீங்க? இல்ல, உனக்குன்னு நிச்சயமா ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். சொல்லாம செய்யணும்னு நினைச்சேன். அதான் ஒரு நல்ல பையனுக்காக சொல்லி வச்சிருக்கேன். அதான் அந்த நல்ல பையன் கிட்ட நானே நேரடியா உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா நீ என்ன சொல்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வேண்டிய விஷயமே வேற. நீயா ஆரம்பிச்சதுனால நான் சொல்றேன். இந்த சமயத்துல நீ ரஞ்சிதாவை கட்டிக்கோன்னு சொல்லவோ, உடனே திரும்பவும் உங்க கல்யாண ஏற்பாடு பண்ணவோ
எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உனக்குமே அது ஒரு நெருக்கடியா தான் இருக்கும். அதனால அத பத்திலாம் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் சரி, இந்த குழப்பத்துல இருந்து வெளியில வர கொஞ்சம் டைம் வேணும் தான். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத ஃபேமிலி இருக்குல்ல, எவ்ளோ சாமர்த்தியமா திட்டம் போட்டு மல்லிய நம்ம குடும்பத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாத்தியா? திரும்ப அதை யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆத்திரமா வருது. அவ வந்தது எதுக்குன்னு நினைக்கிற? முழுக்க முழுக்க பணம் பறிக்கிறதுக்கு மட்டும்தான். திருட்டு கும்பல் அது. அக்கா, இங்க பாரு, முழுசா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ நம்புறியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆரம்பத்துல வேணா அவ வந்தது வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா இப்போ அவ வந்தது எல்லாமே 100க்கு 100 ப்ரீ பிளான்டு தான். இது எல்லாமே ஒரு கேம்டா. இதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, இவ்ளோ நாள் நம்ம கட்டி காத்த நம்ம ஸ்டேட்டஸ், கௌரவம், பிசினஸ்னு ஒவ்வொன்னா எல்லாத்தையுமே இழக்கிற மாதிரி வரும் விஜய். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.